மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்ததில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். அனல் மின் நிலையத்தில் போதிய பராமரிப்பு இன்றி இருந்ததே விபத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சொந்தமான மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் முதல் அலகில் 840 மெகாவாட், இரண்டாவது அலகில் 600 மெகாவாட் என மொத்தம் 1440 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை முதல் பிரிவில் 3வது அலகில் நிலக்கரி கையாளும் பிரிவில் 50 அடி உயரத்தில் இருந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்தது. அப்போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது சுமார் 20 டன் நிலக்கரி கொட்டியது. இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சிலர் நிலக்கரி குவியலில் சிக்கி உயிருக்கு போராடினர். உடனடியாக அனல் மின் நிலைய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்து காரணமாக மின்தடை ஏற்பட்டதால் மீட்பு பணியில் சவால் ஏற்பட்டது. தொடர்ந்து பொக்லைன் உதவியுடன் நிலக்கரி குவியலை அப்புறப்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி ஆகிய 2 சடலமாகவே மீட்கப்பட்டனர். ஸ்ரீகாந்த், மனோஜ்குமார், சீனிவாசன், முருகன், கௌதம் ஆகிய 5 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் மனோஜ்குமார் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த ஒப்பந்த ஊழியர்களின் உறவினர்கள் தெர்மல் பகுதி முன்பு குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவமும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனல் மின் நிலையத்தில் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. நான் பலமுறை எச்சரித்து போயிருக்கேன். CAED இவர்கள் சரியான ஆய்வு பண்ணி அந்த நடவடிக்கை எடுக்காம மேட்டூர் எங்க தொழிலாளிக்கு மிகப்பெரிய ஆபத்தான நிலை இருக்கின்றது. பாதுகாப்பு இல்லை. விபத்தில் மரணமடைந்தவர்களின் உறவினர்கள் அனல் மின் அதிகாரிகளை கண்டித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கரைந்து சென்றனர். இந்நிலையில் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் சேலம் சரக DIG உமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விபத்து குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் விசாரித்தார்.